ஏன் பிராங்க்லினே, நேத்து அந்த ஜூ டைக்கூன் கேம் சூப்பரா போயிட்டு இருந்ததுப்பா. நீ பாதியிலேயே வேலை வந்துருச்சுன்ற மாதிரி கேமை நிறுத்திட்டப்பா. ஆமாண்டா, ஒரு முக்கியமான கால் வந்தது, அதனால தான் கேமை நிறுத்திட்டேன். எனக்குமே அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. நிறைய விலங்கெல்லாம் வாங்கி நம்மளோட ஜூவை செம்மையா டெவலப் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஆமாப்பா, செம்மையா டெவலப் பண்ணி வச்சிருந்தோம்ப்பா. இப்ப மீதி கேமை இன்னைக்கு போய் நம்ம விளையாடலாமாப்பா? கண்டிப்பாடா, எனக்கே அந்த கேம் ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. என்ன, சிங்கம் புலிலாம் இல்லடா, சின்ன சின்ன மிருகங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா போக போக பத்தியா நிறைய பேர் பார்க்க வந்தாங்க, நிறைய காசெல்லாம் நமக்கு கிடைச்சது பார்த்தல. ஆமாப்பா பிராங்க்லினே, நிறைய காசெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. நம்ம இப்ப போய் இன்னும் ஜூவை நல்லா டெவலப் பண்ணலாம்ப்பா. அந்த வேலியை இன்னும் நம்ம முடிக்காம இருக்கோம்ல, இன்னைக்கு எப்படியாவது அந்த வேலியெல்லாம் போட்டு முடிச்சிடணும்ப்பா. ஆமாண்டா சின்சானே, நான் கூட அதை பத்தி யோசிச்சேன்டா. வேலியெல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிடணும்டா. அந்த ஜூ மூலியமா நம்ம நிறைய காசை சேர்க்கணும், சரியா? கண்டிப்பா இன்னைக்கு சூப்பரா நம்ம விளையாடுறோம்ப்பா. நீ வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் வேகமா போப்பா. போயிட்டேன்டா இருடா, 5 நிமிஷத்துல போறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செட் பண்ணியாச்சு. இது 3 போட்டாலே போதுமா? ஓகே மக்களே, இந்த வாட்டி அதை வாங்கிடுறேன். நமக்கு காசு சேர்ந்துகிட்டே இருக்கு மக்களே. பாத்தீங்களா, நிறைய பொருள் வாங்கி போட்டேன்ல, அது செம்மையா காசு சேருது எனக்கு. இருங்க, ஐயோ இந்த ஸ்டாக்கே இல்ல. நான் வாங்குற எல்லாமே இவரு ஸ்டாக் இல்லன்னு சொல்றாருங்க. என்னத்த சொல்ல, இவரு ஸ்டாக் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஸ்டாக் இல்லன்னு சொன்னா நான் எப்படி? இப்ப டால் கிராஸ் ஒரு சைடு போட்டுடலாமா? டால் கிராஸ்னா என்ன, எப்படி இருக்கும் அது? இது சும்மா அழகு கட்டுது மக்களே, இதெல்லாம் நம்ம உள்ள போட முடியாது. இங்க அழகுக்காக வச்சிடலாம். இது சாப்பிடுங்களா என்னன்னு தெரியல. சரி, சாப்பிட்டோங்க. இங்க இருக்குதுங்களா, சாப்பிட்டோங்க கொஞ்சம். ஐயோ போட முடியல. சைட்ல போடலான்னு பார்த்தா அந்த அண்ணன் இல்லைன்றதுங்க. எப்போ போனாலும் நோ ஸ்டாக்குன்றாருங்க. பாருங்க மக்கள், இன்னும் நோ ஸ்டாக்குன்றாரு. இதெல்லாம் வேலையாவது. நம்ம மிருகத்தை வாங்கிட வேண்டியதான். அதுல இந்த அண்ணன் கிட்ட என்னென்ன வந்திருக்கு எல்லாத்தையும் நிறைய வாங்கிப்போம் மக்களே. நிறைய வாங்கிப்போம். இப்ப என் இடமே எப்படி மாறப்போகுது பாருங்க. காமெடியா இருக்க போகுதுங்க என் இடமே. பாருங்க, நீங்களே பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும் பாருங்க என் இடம். இன்னும் ஒரு புது மிருகம் வந்திருக்குங்க. புது மிருகம் காசே காலியாக ஒரு அளவுக்கு வாங்கிட்டாங்க. எப்பா மக்களே, இஷ்டத்துக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் மக்களே. இருங்க, என் இடத்துல விட்டு காட்டுறேன் பாருங்க. ஏற்கனவே எவ்வளவு பச்சை பச்சைன்னு இருக்கு என் இடம். இப்ப பாருங்க, இனி பாருங்க மக்களே என் இடம். ஐயோ, மிருகத்துக்கு இடமே இல்லைங்க. எவ்வளவு பாத்தீங்களா? இதுதாங்க உண்மையான ஜூ. இதுக்கு மேல என்னால மிருகத்தை வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மக்களே. இது பாருங்க, எக்ஸ்பேண்ட் ஜூ டு. ஐயோ, ஜூவை எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் என்னால முடியுமாங்க. ஓஹோ, ஐயோ, ஜூவை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு 10,000 தேவையாங்க. ஐயோ, இவ்வளவு வேற நான் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி விற்கிறது நானு? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. இங்க இருக்கிற பொருளை நம்ம விற்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வித்துடலாம். இதெல்லாம் வித்துடலாம். இருங்க விற்கலாமேங்க. இருங்க விற்கலாம். இதை விற்கலாம் பாருங்க. பிக் பண்ணிட்டேன். இதை நான் விற்கலாம் பாருங்க. செல் பண்ணிட்டேன். ஓகே மக்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் வித்துடுறேன், சரியா? விற்க நமக்கு காசு கிடைக்கும். வித்துடலாம். இதோ இந்த டக்லிங், இதை வித்துடலாமா? வித்துரு. ஓகே, இதை வித்துடலாம்ல. இதை வித்துடலாம். ஓகே, நிறைய வித்து தான் ஆகணும் மக்களே, வேற வழியே இல்லை. நான் நிறைய வாங்கி போடலாம்னு நினைச்சேன். பட் இப்ப விற்கிற நிலைமை வந்துருச்சு. என்ன பண்றது? வித்து தான் ஆகணும். வித்துடலாம். டக்லிங், இதை வித்துடலாம். ஆனா வித்தா ரொம்ப கம்மி காசு தான் கிடைக்குது மக்களே. சரி, இப்ப இருக்கிறத கொஞ்சம் நம்ம போடலாம். ஓகே, இதை போடலாம். இது என்னங்க எலி மாதிரி இருக்கு ஏதோ. இந்த மிருகமே பார்க்க வித்தியாசமா இருக்குங்க. போடு, இதை போடு. ஆர்வ கலர்ல இஷ்டத்துக்கு வாங்கிட்டேன். இப்ப பாருங்க, நானே வித்து நானே திரும்பி புது மூட்டையை போடுறேன். ஏன்னா கையில முட்டை நான் வச்சிருக்க முடியாது, அதுக்காக தான். இதை விற்கலாமா? இதை வித்துடலாங்க. சரி, வித்து கொஞ்சம் காசாவது கிடைக்கும் நமக்கு. ஓகே, இதெல்லாம் விற்கலாம். இங்க சில பொருள்லாம் விற்கலாம். இருங்க, இங்க இந்த பறவை, சின்ன எலி மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதை பிக்கே பண்ண முடியலங்க. பிக் பண்ணிட்டேன். இந்த எலியெல்லாம் விற்க வேண்டியதுதான். இதெல்லாம் விற்க வேண்டியதுதான். இருங்க, கவ்வியா இருக்கு. எக்கிய விற்கலாமா? நான் எதுக்குங்க கஷ்டப்பட்டு மிருகத்தை வித்துட்டு இருக்கேன்? எக்கிய விற்க முடியுதுங்க. அட பாவமே, இது தெரியாம நான் மிருகத்தை தான் விற்க முடியும்னு மிருகத்தை வித்துட்டு இருக்கேன். சரி, எக்கிய விற்க முடியுது. ஆர்வ கலர்ல நிறைய வாங்கிட்டேன் மக்களே. சரி, இப்ப நிறைய மிருகம் இருக்கிறத கொஞ்சம் குறைக்கணும் நம்ம. அப்பதான் இதுக்கப்புறம் புது மிருகத்தை வாங்க முடியும், சரியா? இதுக்கப்புறம் ஆர்வ கலர்ல இஷ்டத்துக்கு வாங்க வேணாம். ஐயோ, என்னங்க இங்க மிருகம் அதிகமாயிருச்சுன்னு திரும்பி சொல்லுது. சரி, இருங்க, வித்துடலாம். இதை வித்துரு. எப்ப எவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க மக்களே.
கிடைக்குதுன்றதுக்காக இஷ்டத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன். சரி, இங்க இருக்க சின்ன சின்ன மிருகத்தெல்லாம் நம்ம வித்துருவோங்க. 4000 சேர்ந்துருச்சுங்க. இப்ப நான் பெரிய பெரிய மிருகத்தையும் வாங்கலாம். அதனால இந்த சின்ன மிருகத்தெல்லாம் டக்கு டக்குன்னு வித்துருவோம் மக்களே. எடு எடு இது எடு. இதை வித்து விட்டுரு. $5 $5 எல்லாம் 5 காயினெல்லாம் நான் வச்சிருக்கேங்க. எடுங்க, இதை பிக் பண்ணு. இதெல்லாம் வித்து விடு, வித்துரு. இந்த எருமை மாடெல்லாம் இருக்கட்டும், பெரிய எருமை மாடெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு ஓகே தான். இந்த பறவை எடு, இந்த பறவையை வித்து விட்டுரு. மக்களே பாருங்க, $5000 இப்ப என்கிட்ட இருக்கு. பாப்போம் இந்த அண்ணன் இப்பயாவது பொருள் இருக்குன்றாரா இல்ல இப்பயும் அவுட் ஆஃப் த ஸ்டாக்னு சொல்றாரான்னு பாப்போம். சவர் இருக்குங்க. சவரு எப்பா சவரு இருக்கும் போதே நிறைய வாங்கிட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் உட்டன் ஃபென்ஸ் எவ்வளவு இருக்கும் வாங்கிட வேண்டியதான். வாங்கிட்டேன் மக்களே. ஓகே, இப்போ லாங் வால் வந்து அந்த சைடில் லாங் வால் ஒரு 4 போட்டுடலாம். 4 வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லாங் வால் தானே இது. ஓகேங்க, இப்படி வச்சுட்டு இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும்ல. கரெக்டாக இருக்கும். வச்சிரு. இங்கே திரும்பி இந்த இது இல்லை, லாங் வால் தான். ஓகே மக்களே, வச்சிட்டேன். அடுத்து லாங் வால் 3 வாங்கினா 4 வாங்கினான்னு தெரியலையே. இருங்க திருப்பலாம். வாங்கிட்டேன் மக்களே. ஓகே, லாங் வால் 4 வாங்கியிருக்கேன். சூப்பர், நல்ல வேலை. நான் 4 வாங்கணும்னு நினச்சேன், கரெக்டாக 4 வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துல உட்டன் ஃபென்ஸ் போடணும். உட்டன் ஃபென்ஸ் அந்த இடத்துல முடிச்சு விட்டுலாங்க. முடிச்சு விட்டுட்டு புதுசாக போடலாம். ஐயோ 3 வச்சா முடிஞ்சிடும்னு பார்த்தேன். 3 வச்சா பத்தாது போலியே. அடந்து போடு இதை போட்டு. என்னங்க இது கரெக்டாக? போட்டுட்டேன். 4 தேவைங்க இதுவே. சே, நான் 3ல் போட்டு முடிச்சு விட்லான்னு நினச்சேன். 4 தேவை போல. ஓகே, அந்த சைடு ஒரு 4 இருந்தால் தான் முடிக்க முடியுமா? சரிங்க, 4 தேவையில்ல என்கிட்ட இப்போதைக்கு 2 இருக்கு. 2 வச்சு ஏதாவது பண்ணுவோம். ஓகே, இருங்க கொஞ்சம் அப்படி அவ்வளோதாங்க மக்களே. ஓகேவா? இன்னும் 2 வாங்கிட்டேன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். பார்ப்போம். 2 மட்டும் வாங்கணும். ஓகே, இன்னும் 2 வாங்கணுமா? ரைட்டு. 2 வாங்குறதுக்கு காசெல்லாம் என்கிட்ட இருக்கு. அந்த அண்ணன் கிட்ட ஸ்டாக் இருக்கான்னு தெரியல. இருங்க, ஸ்டாக்கை வாங்கி பார்ப்போமா? அண்ணா இருக்காண்ணா 2. எனக்கு 2 வேணும்ண்ணே. வச்சிருக்காரு அண்ணன், கரெக்டாக 2 வச்சிருக்காருங்க. அடுத்து என்ன பண்ணணும்? இவர்கிட்ட போய் புதுசாக என்ன மிருகம் வந்திருக்குன்னு கேட்கணும். ஜீப்ரா வந்திருக்குங்க. ஜீப்ரா இன்னும் விலைக்கு இல்லையாங்க. சரி, வேற ஒன்று $110 அதை வாங்கிடலாம். ஜீப்ரா வாங்க முடியுது அப்பா மக்களே. ஜீப்ரா வாங்க முடியுது மக்களே. இருங்க, இப்போ ஜீப்ரா இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. இருங்க, ஜீப்ராவை போட்டுற வேண்டியது தான். எக்ரி குதிச்சு உள்ளே போயிடலாமா? உள்ளே போயிட்டு ஜீப்ரா முட்டையை போட்டுருவோம். அதுக்கப்புறம் லாமான்ற ஒரு முட்டையை போட்டுருவோம். ஓகே, இங்கே உடன் ஃபென்ஸை வாங்கி 2 போட்டுட்டோம்னா இந்த இடம் சூப்பராகிடும் மக்களே. ஓகே, போட்டாச்சு. அடுத்து உடன் ஃபென்ஸு போட்டாச்சா? என்னங்க அந்த இடத்துல ஒரு கட்டை. ஐயோ, நான் சரியா போடலையோ போன வாட்டி. அதாங்க தப்பாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? லாங் வால் எப்போவுமே இப்படி ஒட்டின மாதிரி போடணும். ரைட்டு கரெக்டாக தானே போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் இடிக்குது? ஓகே, இருங்க சரி பண்ணிடலாம். ஒரு வேளை இதில் ஏதாவது பிரச்சனைனா சரி பண்ணிடலாம். இப்படி வச்சு பார்ப்போம். ஓகே மக்களே, அப்போ இன்னும் 5 தேவையோ? ஆமாங்க, இது 5 போடணும் போல. நான் இருங்க, உள்ள ஒரு மாடை தெரியாமல் தூக்கிட்டேன். அதை விட்டுலாம். நம்ம ஒருவேளை இங்கே கேப் இருக்க தான் செய்யணுமா? சரி, இங்கே கேப் இருக்கட்டோங்க. நம்ம வேற ஏதாவது மிருகம் கிடைக்கிட்டா பார்ப்போம். ஜீப்ரா இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம இடத்துல? சூப்பராக இருக்கு. ஐயோ, ஜீப்ரா இன்னொன்று வாங்கிட்டேங்க. பரவாயில்ல. இன்னொன்று ஒரு பீகாக். பீகாக்கு சூப்பராக இருக்குமேங்க. பீகாக் வாங்கிட்டேங்க. டார்டைஸ் சூப்பருங்க. டார்டைஸும் வாங்கிட்டேங்க. செம்ம மிருகம்லாம் வாங்கி வச்சிருக்கேன் மக்களே. இருங்க, உங்களுக்கு அந்த இடத்துல போய் நான் மாற்றி காட்டுறேன். டாலர் பார்த்தீங்களா? இப்போ என்கிட்ட செம்ம டாலர்லாம் இருக்குங்க. செம்ம காயின் இருக்குங்க. நிறைய காயின் இருக்குங்க. நமக்குனே ஒரு வழி வச்சிருக்கும்ல. போயிடலாம். இந்த மிருகத்தை போட்டுற வேண்டியதான். அது வரதுக்கே 1 நிமிஷம் ஆகுமாங்க. பாருங்களேன். ஐயோ, ஜூ ஃபுல்லாக இருக்கு. இப்போ போட முடியாதுன்றாங்க. எதையாவது ஒன்று வித்துற வேண்டியதுதான். இந்த சின்ன சின்ன மிருகத்தெல்லாம் வித்தாதாங்க நம்ம பண்ண முடியும். டக்லிங்கை வித்துரு. இதெல்லாம் வித்துடலாம். இந்த ஆம்ஸ்டரை வித்துரு. ஓகே, இப்போ பீகாக்கை வர வைக்க முடியும்ல. ஐயோ, அடப்பை. சே, பீகாக்கை தெரியாமல் வித்து விட்டுட்டேங்க இங்கே வர வைக்கிறதுக்கு பதிலாக. சே, எவ்வளோ முட்டாள்தனமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டேங்க. சே, என்ன மக்களே நான் இப்படி பண்ணிட்டேனே. சரி, ஏதாவது ஒன்று வித்ததாங்க கொஞ்சம் பொருளை வித்ததாங்க அதை வர வைக்க முடியும். இந்த சின்ன சின்ன பொருள்களெல்லாம் விற்கணுங்க. இதை வித்து விட்டுரு. இப்படி அதை டார்டைஸை வர வைக்க முடியுமா? டார்டைஸை வர வை. டார்டைஸ் வருதுங்க. சே, நான் அதை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தேன். பார்த்தா அதை தெரியாமல் ஒரு ஆர்வ கோளாறுல அப்படி பண்ணிட்டேன் மக்களே. ஏங்க பீகாக் இங்க. அது எப்படியாவது இருக்கு மக்களே. நோ ஸ்டாக்காங்க. சே, நோ ஸ்டாக்ன்ட்டாங்களே. நான் பீகாக் எப்படி இருக்கு, அழகா இருக்குமே, பார்க்கலான்னு நினைச்சேங்க. பார்த்தா ஆர்வ கோளாறுல தப்பு பண்ணிட்டேனுங்க. சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா மிருகத்தெல்லாம் வித்துக்கிட்டே இருப்போங்க. இந்த எக்ஸ்ட்ரா மிருகத்தை வாங்கி தான் இடத்தையே அடைச்சிட்டேன். இந்த சின்ன சின்ன மிருகத்தெல்லாம் வித்து விட்டுருவோம் நம்ம. ஓகேவா?
முதல்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வாங்கிட்டேன். பார்த்தா இப்ப இந்த இந்த இது வாங்கினதுனால மத்ததை நம்மளால வைக்க முடியலங்க. இந்த குட்டி குட்டி பொருள்லாம் குட்டி குட்டி மிருகம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் வித்து விட்டுலான்னு இருக்கேங்க. ஐயோ ச்சே, எல்லாம் திரும்பி இந்த இதை கட்டையை திரும்பி வச்சிடணும். ஓகே, வச்சிட்டேன். இந்த சின்ன சின்ன மிருகத்தை தூக்கணும். தூக்கிட்டேன். இதை தூக்கிட்டேன். வேற யாரோ நம்ம இடத்துக்கு வராங்க பாருங்க. முட்டையில இருந்து அந்த டார்டைஸ் வெளியே வந்துட்டு ரொம்ப லேட் ஆகுதுங்க. ஓகே, நிறைய மிருகத்தை இப்போ எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வித்துடலாமா? வித்துட்டேன் மக்களே. இப்பயாவது பீக்கா கிடைச்சா நல்லா இருக்கும். பாருங்களேன், 7000 காயின் கிட்ட இருக்குங்க. இப்ப என்கிட்ட செம்ம பணக்காரனா இருக்குங்க நானு. இப்ப பீக்கா கிடைக்குதா? ஐயோ, இன்னும் நோ ஸ்டாக் இருந்துச்சா. நான் ஒரு முட்டையை வாங்கிட்டு அதை வித்துட்டு இப்ப பாருங்க, இன்னொன்னு வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. ஏடா சூப்பரா இருக்கா மக்களே, பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. இன்னும் அந்த டார்டைஸ் வந்துச்சுன்னா பாத்துக்கலாம்னு பார்த்தேன். அந்த டார்டைஸ் எங்கங்க? டார்டைஸ் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுமாங்க இன்னும். சரி மக்களே, நான் ஜூவை சூப்பரா டெவலப் பண்ணிட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.